இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது கொல்லங்கோடு மாகாளி. நாகர்கோவிலிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் குழித்துறை உள்ளது. குழித்துறையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லங்கோடு மாகாளி கோயில் உள்ளது. அண்டத்தில் உள்ளதை பிண்டத்திலும் காணலாம் என்பது பழமொழியும் அனுபவ மொழியும் ஆகும். எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்பது சிவனும் சக்தியும் ஆகும். இவர்களை நமது உடம்பிலும் கோவில் கொண்டிருக்கின்றனர். மூலாதார சக்கரத்தில் சர்ப்பத்தை போன்று சுருண்டு தூங்கிய நிலையில் குண்டலினி சக்தி இருக்கும். இதை உள்நாடியின் வழியாக ஏற்ற வேண்டும். இது மேலே குறிப்பிட்ட ஆத்மீக மையங்களினூடே எழுப்புகின்றது. பின் உச்சியில் உள்ள சகஸ்ரா சக்கரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கு சிவன் என்னும் ஜோதியை காணலாம். நம் முன்னோர்கள் சக்தியை பெண்ணாகவும் சிவனை ஆணாகவும் உருவகப்படுத்தியுள்ளனர். சக்தியே சிவனை நோக்கி செல்கின்றது என்பது ஐதீகம். பராசக்தியின் நாமங்கள் பல. சர்ப்பம் போன்று சுருண்டு தூங்கிய நிலையில் உள்ள குண்டலினி சக்தியைத்தான் மேற்கு கடற்கரையோரத்தில் குழித்துறையிலிருந்து 16 கிலோமீட்டர் மேற்கே உள்ள கொல்லங்கோட்டில் மாகாளியாக வணங்குகின்றனர். கேரள நாட்டு கட்டடக்கலையில் இக்கோயில் அமைந்துள்ளது. இது மரத்தாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டுள்ளது. அரை வட்ட வடிவுள்ள பலகையில் வளைந்து கிடக்கும் சர்ப்ப கூட்டங்கள் சூழ மாகாளி என்ற திருநாமத்துடன் சக்தி வடக்கு நோக்கி காட்சி தருகின்றாள். பங்குனி மாதம் பரணியில், அதாவது மீன பரணியில் இங்கு தூக்கம் என்ற ஒரு புதுமையான திருவிழா நடைபெறுகின்றது. இழுக்கும் போது உயரத்திலே செல்லும்படியான 2 பெரிய மரத்தடிகளை ஒரு தேரிலே பொருத்துவர். தடிகளின் மேல் முனைகளில் 2 வில்களையும் விற்களின் 2 பக்கமும் விரதம் இருக்கும் 2 பக்தர்களையும் கட்டிவிடுவார்கள். நேர்த்தி கடனுக்காக எடுத்து வந்திருக்கும் குழந்தைகளை கட்டி இடப்பட்ட பக்தர்களிடம் கொடுப்பார்கள். எல்லோரும் தேரை இழுத்து கோவிலை வலம் வருவார்கள். 1200 சென்டிமீட்டர் உயரத்தில் ஒரே நேரத்தில் 4 பக்தர்கள் வில்லிலே தொங்கியபடி குழந்தைகளை கையிலேந்தி கோவிலை வலம் வருவது காண வேண்டிய காட்சிகளில் ஒன்றாகும். குழந்தையும் அக்குழந்தையின் குடும்பத்தினரும் 7 நாட்கள் கோவிலை விட்டு வெளியேறாது கடும் விரதம் இருக்க வேண்டும். அதுபோல குழந்தையை தூக்கும் பக்தர்களும் 1 வாரம் கோயிலிலேயே இருக்க வேண்டும். அவர்களும் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். ஒரு பக்தர் ஒரு குழந்தையைத்தான் தூக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு உள்ளது. இதனால் அன்றைய விழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தூக்கத்தில் கலந்து கொண்டு குழந்தைகளை தூக்கி நேர்த்தியை முடிப்பார்கள். குண்டலினி சக்தி என்பது கீழே இருக்கிறது. அதனை சகஸ்ர சக்கரத்திற்கு எழுப்பும் யோகத்தை போன்றதே இத்தூக்க திருவிழா எனலாம். இந்த திருவிழாவை தமிழகத்திலே வேறு எங்கும் காண முடியாது. கேரளத்தில் வேறு சில பகுதிகளில் இவ்விழா நடைபெறுகின்றது. இருந்தாலும் கொல்லங்கோட்டு தூக்கம்தான் இப்பகுதியில் மிகவும் புகழ் வாய்ந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.